40 வயசுல புரிஞ்சுக்கிட்டு எல்லா தப்பையும் செஞ்சுட்டு இல்லைன்னா அடிபட்டு உருண்டு பிறண்டு திரண்டு ஒரு லைனுக்கு வரும்போது நான் அந்த லைன்ல முன்னாடியே இருப்பேன். 5 நிமிஷம் முன்னாடி நான் கிளம்பியிருந்தேன்னா அவரை பார்த்துருக்க மாட்டேன். அவரை பார்க்காட்டி நீங்க வர சொல்லியிருக்க மாட்டாரு. இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காது. அப்போ இது ஏதோ சம்திங் அவர் என்கிட்ட சொல்லாம சொல்றாரு. நிறைய இடத்துல கொஸ்டின் ஆயிருக்குது, வந்து அங்கிள் பூமர்ன்ற மாதிரி ரைஸ் ஆயிருக்குது. பட் நான் அதை பத்தி கேர் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறேன், அது எனக்கு பெருசா தெரியும். நான் அப்படியே போற போக்குல அப்படியே யூடியூப் சேனல் மாதிரி தான் சித்தம் போக்குன்ற மாதிரி தான் போற போக்குல எனக்கு அட்வைசஸ் வில் கம் ஆன் மை வே. நான் அதை தேடினது இல்லை, ஆனா அது என்ன தேடிட்டு வந்திருக்குது இது வரைக்குமே என்னோட லைஃப் ஜேர்னி. வணக்கம். நான் வந்து 2022 வந்துட்டு இருக்கேன். அதாவது நான் +2 படிக்க ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து மகேந்திரன் அப்படின்ற ஒரு அண்ணா தான் வந்து முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சாரு. அப்போ வந்து சுவாமியோட ஆண்டு விழா, அதாவது ஜெயந்தி மாதிரி. அப்போது வந்து நான் இங்கே பரிமாறதுக்கு ஈவினிங் போல தான் வந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் இங்கே வரேன். வந்து பரிமாறினேன், நானும் சாப்பிட்டேன். அப்போ அப்படியே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அறிமுகம். அதுக்கப்புறம் என்னோட 12th பப்ளிக் எக்ஸாம், அதாவது கொரோனாலாம் முடிஞ்சு அந்த ஃபஸ்ட் நாங்கள் தான் எழுதுகிறோம் பப்ளிக் எக்ஸாம். அதுலேருந்து தான் ஐயாவிட்ட வந்து இங்கே வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு தான் நேராக போய் எக்ஸாம் எழுதுவேன். ஸோ இந்த 6 டேஸும் அப்படி தான் பண்ணேன். ஸோ அதுலேருந்து ஐயா கூட ஒரு ஒரு கனெக்ஷன், ஒரு பக்தியை தாண்டி ஜீவசமாதின்னு நான் நேராக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஜீவசமாதி இங்கே தான். இதுக்கப்புறம் தண்டையார்பேட்டை அங்கங்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஐயா கூட இருக்க அந்த ஒரு பாண்டிங் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அப்படி தான் அது அறிமுகமான. இங்கே வந்துட்டு சச்சிதானந்தம் அப்படின்ற ஒரு சாது இருக்காரு. அவரு தான் வந்துட்டு நாங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவர் நிறைய தகவல்கள்லாம் பரிமாறுவார், வாழ்க்கையின் தகவல்கள்லாம். அப்படி பரிமாறும் பொழுது ஒரு நாள் சொன்னார், நீங்கள் இருந்துட்டு பூஜை பார்த்துட்டு போங்க, 12:30 மணிக்கு பூஜை இருக்கும், பார்த்துட்டு போங்க, அது வரைக்கும் மெடிடேஷன் கிளாஸ் நடக்குது, பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. நான் அதுக்கு முன்னாடி வந்து என்கொயரி பண்ணியிருக்கேன். மெடிடேஷன் கிளாஸ் வந்துட்டு இர்ரெகுலர் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு டவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் நான் மற்ற விஷயத்தில் பிஸி ஆகிட்டேன். அப்போ அவர் சொல்லும் போது நான் ஒரு வார்த்தையை மீற மாட்டேன். ஸோ வந்து இங்கே நடக்குதுன்னு சொல்லும்போது நான் பாதியில் தான் வந்து ஜாயின் ஆனேன். ஜாயின் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பாதியில் ஜாயின் ஆனாலும் எனக்கு அந்த கண்டென்ட் வந்து ஈஸியாக புரிஞ்சிச்சு. ஸோ நானும் என்னோட சங்கர வித்யாவில் தான் நான் படித்தேன். ஸ்கூல் டேஸில் 9th ஸ்டாண்டர்ட்லேயும் எனக்கு யோகா கிளாஸ்லாம் இருந்துச்சு. அவங்க சொல்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவர் சொல்கிறது நம்ம உடனே அந்த ரிசல்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றவங்க சொல்கிறத விட இவர் சொல்கிறது டக்குன்னு அன்றைக்கி அந்த கிளாஸில் நம்ம ரிசல்ட்டு கொஞ்சம் தெரியும், இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியும் நம்மளுக்கு. அது இங்கே அட்ராக்ட் பண்ணுச்சு ஃபஸ்ட் கிளாஸ்லேயே. ஸோ அதுக்கப்புறம் மெல்ல நான் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ப்ராக்டிஸ் பண்ண முடியல, ஏன்னா நான் ட்ராவலிங் அதிகமாக பண்ணுறதுனால. அதனால் அவர்கிட்டையுமே சொன்னேன். ஸோ அவர் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் தான் ஃபுல் கிளாஸ் நான் அட்டன் பண்ணுறது ஈவினிங் வரைக்கும். ஸோ அந்த வாட்டி நான் வந்து அப்படியே தான் அட்டன் பண்ண முடிஞ்சுது, ஏன்னா என்னோட அகடமிக் ஷெட்யூல்னால. ஸோ இதுதான் ஃபுல் டைம் அட்டன் பண்ணேன். ஸோ வந்துட்டு அந்த எனர்ஜி நம்ம அப்சர்வ் பண்ணதை எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எங்கேருந்து எடுத்துட்டோமோ அங்கேயே திருப்பி கொடுத்தா தான் நம்மளுக்கு சமநிலை பேலன்ஸ் ஆகும் அப்படின்றது சொன்னாங்க. ஸோ அந்த பேலன்ஸையும் முடிச்சதுனால இது ஒரு கம்ப்ளீட் ஒரு கோர்ஸாக, ஒரு கிளாஸாக முடிஞ்சிச்சு. ஸோ இதுலேருந்து பார்க்க போனாக்கா இஸ் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிள் மாதிரி தான். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா, இது அவர் சொல்லும் போதே சொன்னார், இட்ஸ் நாட் அன் பேசிக் கோர்ஸ் பட் அன் இன்டெகிரேட்டட் கோர்ஸ். மற்றவங்களுக்கு இது இன்டெகிரேட்டட், பட் நம்மளுக்கு இது பேசிக். ஸோ நம்ம அட்வான்ஸ் லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோமே. ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் யார் அப்படின்றத உங்களுக்கு உணர்ந்துக்காகும். இது ஒரு ஜஸ்ட் அண்ட் லாக் அண்ட் கீ மெத்தட். ஸோ எப்படி திறக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வி வில் அன்லாக் அவர் செல்ஃப்ஸ் அண்ட் நம்ம யாருன்னு நம்ம புரிஞ்சு. அதாவது தியானம் அகாடமிக்ஸ்ன்றது, ஏன்னா எனக்கு சின்ன ஐடியா, நான் அப்படியே போகிற போக்கில் அப்படியே யூடியூப் சேனல் மாதிரி தான் சித்தம் போக்குன்ற மாதிரி தான் போகிற போக்கில் எனக்கு அட்வைசஸ் வில் கம் ஆன் மை வே. நான் அதை தேடினது இல்லை, ஆனால் அது என்ன தேடிட்டு வந்திருக்குது இது வரைக்குமே என்னோட லைஃப் ஜேர்னியில். அப்படி போகும்போது ஒரு சாதுக்கள் சன்னியாசிகள் அவங்க மீட் பண்ணும்போது, நான் விவேகானந்தா காலேஜில் படித்தேன் மயிலாப்பூரில். அங்கேயுமே சாதுக்கள் என்கிட்ட வந்து பேசுறது உண்டு. ஈஸியாக ஒரு கனெக்ஷன் என்னால் அவங்களோட பில்ட் பண்ண முடியும். அப்படி சாதுக்களோட பேசும்பொழுது அவங்க சொன்னது என்னென்னா, மெடிடேஷன் அப்படிங்கிறது நீ ஒரு கிளாஸுக்கு போயோ இல்லை நீங்கள் வந்து ப்ராப்பராக இருந்து கற்றுக்கிறதுன்றது வேறு. இட்ஸ் அன் ட்ரெடிஷ்னல் மெத்தட். பட் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஆர் மோஸ்ட் யூஸ்ஃபுல் மெத்தட் இஸ் வேர் யூ குட் பி இன் சைலன்ஸ் அண்ட் லிசன் டு யுவர் ஓன் வாய்ஸ், ஓன் சோல். அதுதான் அவங்க சொன்னது. அதாவது அவங்க எல்லாமே சாதுக்கள் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. அதனால் அது எப்படின்னாக்கா, ஒரு மெடிடேஷன் கிளாஸுக்குன்னு போய் கற்றுக்கிறது, யோகா கிளாஸ் போய் கற்றுக்கிறது ஓகே, நல்ல விஷயம்தான். ஆனால் எது ரொம்ப அட்வான்ஸ்டாக, எது ரொம்ப பிரயோஜனமாகவோ இல்லை ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா, உங்களை நீங்களே சைலண்ட்டாக இருக்கும்போது அந்த ஒரு சத்தமோ இல்லை உங்களை நீங்களே அறியறது தான் உண்மையான மெடிடேஷன் ஆர் எஃபெக்டிவ் மெடிடேஷன். அதுதான் வந்துட்டு பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சாதுக்கள் என்கிட்ட சொன்னவங்க சொல்லியிருக்காங்க.
அப்போ நான் அப்படின்னா என்ன அப்படின்றத நானே தனியாக உட்காரும்போது நிறைய என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் சுவாமி விவேகானந்தோட புக்கில் இல்லை மோஸ்ட்டாக எல்லா சன்னியாசிங்களோட புக்கையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக சென்டென்ஸ் என்ன சொல்ல சொன்னீங்கன்னா, நீங்கள் யாருன்னு நீங்கள் உணரணும். அதுக்கு வாட் எவர் மெத்தட் நீங்கள் என்னென்ன மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களோ ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் யாருன்னு நீங்களே உணரணும். அதுதான் முக்கியம். அது யாராவது ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம், இல்லை நீங்களாவே ஸ்டார்ட் ஆகிக்கலாம், அது செகண்டரி. அது குருவோட அருளால் தான் சித்திக்கும். ஆனால் சித்திச்சதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது நீங்களே கண்டுபிடிக்கணும். அது இன்னொருத்தர் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் நீங்களே கண்டுபிடிக்கணும். அது சாரும் ஞானாசிரியரும் அதே தான் சொன்னார். ஸோ எனக்கு ரிலேட் ஆச்சு. ஓகே, நம்ம போகிற கிளாஸ் நம்ம போகிற வழி கரெக்டான வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா முன்னாடி சாதுக்களும் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாரோட இப்போ அப்துல் கலாமோட வார்த்தைகளும் சொன்னாக்க, நீங்கள் உங்கள்கிட்ட பேசலைன்னா ஒரு சிறந்த மனிதர் கூட பேசுகிற வாய்ப்பை இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஒரு பாயிண்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தினா நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கணும். அதுக்கு எந்த மெத்தட் பாசிபிலிட்டியோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான். ஸோ அதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. அதாவது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான விஷயங்கள் செயல்படும். இப்போ நான் படிக்கிறது எனக்கு ஒரு விஷயமா நான் படித்தா எனக்கு புரியும். அதே மாதிரி ஐயா படிக்கிறாருன்னா அவர் ஒரு மெத்தடில் படித்தா தான் அவருக்கு புரியும். என் மெத்தட் அவருக்கு சரி வராது, அவர் மெத்தட் எனக்கு சரி வராது. இதே போல் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான பக்குவங்கள் எல்லா விஷயத்துலையுமே, அத்லெட்டிக்ஸில், படிக்கிறதுல, சமைக்கிறதுல, எல்லாத்துலேயுமே ஒருத்தருக்கு ஒரு மெத்தட் செட் ஆகும். அது என்னன்றதை நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர், அதாவது செய்து பார்த்தல் அப்படின்றதாலையோ இல்லை தன்னைத்தானே உணர்தல் அப்படின்றதாலையோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட மிச்ச லைஃப்ன்றது மற்றவங்களோட சுலபமாயிடும். அதுதான் நான் கற்றுக்கிட்டது, நான் புரிஞ்சுக்கிட்டது. இப்போ யூபிஎஸ்சிக்கே படிக்கிறாங்க, இல்லை ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா ஒருத்தர் 10 மணி நேரம் படித்து ஒருத்தர் 5 மணி நேரம் படித்தாருன்னா அது 5 மணி நேரம் படித்தா அவருக்கு சரியாக இருக்குது. அவர் எப்படி படிக்கிறதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் கடைசியில் உங்களுக்கு எந்த மாதிரி படித்தா ஏறுமோ, உங்களுக்கு எந்த மாதிரி படித்தா புரியுமோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். அதுதான் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு 21 வயசு தான். இப்போது கரண்ட்டாக இப்போ தான் 21 ஆரம்பிச்சிருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா அந்த சுற்றுச்சூழலே வந்துட்டு ஆன்மீகம் சம்மந்தமான சுற்றுச்சூழல் தான். அதாவது ரொம்ப ஆன்மீகம்னா அப்படிதான்லாம் கிடையாது, ரொம்ப ஆர்த்தடாக்ஸும் கிடையாது, அதே போல் ரொம்ப விலகின மாதிரியும் கிடையாது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வளர்ந்த சூழல்லையே எப்படின்னாக்கா எல்லா மதத்திலிருந்தும் ஒரு கருப்பொருள் இருக்கும், ஒரு சென்டர் கருத்து இருக்கும். அந்த கருத்தை தான் அந்த மதத்தெல்லாம் தாண்டி வந்த குருமார்கள், சன்னியாசிகள், சாதுக்கள் அந்த ஒரு கருப்பொருளை வச்சுட்டு தான் அதை தான் மிச்சம் அவங்களோட டிசிப்ளின்ஸுக்கும் அவங்களோட ஃபாலோவர்ஸுக்கும் சொல்லி தருவாங்க. மற்ற மாணவர்கள் வெளியில் யாரை பார்த்தாலும் அவங்க போதனைகள் அதுதான் இருக்கும், ஒரே சின்ன கரு தான் இருக்கும். அந்த கரு எல்லா மதத்துலேயுமே இருக்கும், எல்லா சமயங்கள்லையுமே அது இருக்கும். அப்போது அது என்ன அட்ராக்ட் பண்ணுச்சு, நமக்குள்ளே ஏன் பிரிவினைகள், இவங்கள்ட்ட ஒரு நல்ல கருத்து இருக்குது, இவங்கள்ட்ட நல்ல கருத்து இருக்குது, இவங்கள்ட்ட நல்ல கருத்து இருக்குது. அப்போ எல்லா நல்ல கருத்தையும் போட்டு நீங்கள் உங்களுக்குன்னு, அதை நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. அதாவது நான் மாஸ்டர்ஸ் பண்ணுறது சோஷியல் ஒர்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவலிசம். அதாவது தனிப்பட்ட மனிதருக்கான விஷயங்கள் அவருக்கு அதுதான் சேமாக இருக்கும், எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. ஒருத்தருமே பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு தாத்தா வரைக்குமே, ஈவன் ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருக்க இரட்டையர்களுமே சமம் கிடையாது. ஒருத்தர் வித்தியாசமாக இருப்பார், இன்னொரு வித்தியாசமாக இருப்பாங்க. அப்போது ஒருத்தருக்கு எந்த மாதிரியான பக்குவங்கள், மாண்புகள், எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அவர் அந்தந்த விஷயத்தில் பயணித்தாதான் அவங்களுடைய இலக்கை துரிதமாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் அடைய முடியும். அதுதான் என்னோட கருத்து. நான் வளர்ந்த சூழலுமே அப்படிதான். ஒரு சிலர் ஐயா கேட்ட மாதிரி கான்ட்ராடிக்டே ரைஸ் பண்ணுவாங்க, ஏன் நீ இந்த மாதிரி இருக்க. என்னை கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸிங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ 21 இயர்ஸ் ஓல்டு மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணது கிடையாது. பட் அது எனக்கு இதுவாக தெரியல, பிகாஸ் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் இட். எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் நிறைய இடத்துல கொஸ்டின் ஆயிருக்குது, அங்கிள் பூமர்ன்ற மாதிரி ரைஸ் ஆயிருக்குது. பட் நான் அதை பற்றி கேர் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறேன், அது எனக்கு பெருசாக தெரியுது. இப்போது எனக்கு இந்த மாதிரி குருமார்களோட லிங்க் பண்ணுறது, அவங்கள்ட்டேருந்து வர அந்த கமாண்டு, இல்லை அவங்கள்ட்டேருந்து ஏதோ ஒரு மூலமாக அவங்கள்ட்டேருந்து வர சொற்கள், வார்த்தைகள். இப்போ நான் வந்தது கூட எதர்ச்சியாக தான் வந்தேன். அந்த சாதுக்கிட்ட நான் பேசலை, முன்னாடியே 5 நிமிஷம் முன்னாடி நான் கிளம்பியிருந்தேன்னா அவரை பார்த்துருக்க மாட்டேன், அவரை பார்க்காட்டி நீங்கள் வர சொல்லியிருக்க மாட்டார், இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்காது. அப்போது இது ஏதோ சம்திங் அவர் என்கிட்ட சொல்லாமல் சொல்கிறாரு. அப்போது நான் அதை உணர்ந்துக்கிட்டு மற்றவங்களோட ஒரு 5 ஸ்டெப்பு முன்னாடி இருந்தேன்னா தப்பு இல்லையே. நீங்கள் 40 வயசில் புரிஞ்சுக்கிட்டு எல்லா தப்பையும் செஞ்சுட்டு, இல்லைனா அடிப்பட்டு உருண்டு பிறண்டு திரண்டு ஒரு லைனுக்கு வரும்போது நான் அந்த லைனில் முன்னாடியே இருப்பேனே அப்படின்ற போகிறது அங்கே தப்பு இல்லைல்ல, கரெக்டாக தானே போகிறேன். அந்த கோட்பாட்டில் தான் நான் அவங்க சொல்லும் போது அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். ஒருவேளை அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு லாஜிக் இருக்கலாம். அப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நான் எதுவும் தப்பு பண்ணலை, அதே போல் நான் தவறான பாதையில் எதுவும் போகல. இந்த பாதைகள் எனக்கு கஷ்டம்தான், ஈஸி கிடையாது. நானும் மற்ற பசங்க மாதிரி ஜாலியாக சுற்றலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. நான் ஒரு சமயத்தில் இதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு, பட் அது பழகிடுச்சு.
நல்லதுன்ற போது கீரை சாப்பிட்றது கஷ்டம் தான், இருந்தாலும் நல்லதுன்ற போது பழகிறது இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் கஷ்டம்தான். பட் உள்ளே வந்துட்டிங்கன்னா அதுவே பழகிடும், நல்லா தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. கல்யாணவர்மன்.